மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை வழங்கும் திட்டத்தின் கீழ் கோவை மாவட்டத்திற்கு 240க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் 2 வாரங்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கான விநியோக தேதியை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிக்காததால் வாகனங்கள் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கோவை பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதுடன் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் வாகனங்கள் பழுதாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் தொடர்ந்து திறந்த வழியில் வைக்கப்பட்டிருப்பதால் இயந்திர பகுதிகள் பழுதாகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதிக நேரம் வெளியே நிறுத்தப்பட்ட வாகனங்கள் பழுதடைந்து அவற்றை பெரும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள்தான் பாதிக்கப்படுவார்கள். எனவே அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்து வாகனங்களை பாதுகாப்பாக மாற்றுத்திறனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.